இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல பாரி இளவழகன் எழுதி நடிச்ச ஜமா படத்தை பத்தி பார்க்க போறோம். ஜமானா ஸ்ட்ரீட் ப்ளே பண்ற குரூப்போட பேர் தான் ஜமா. அதுல என்னென்ன பாலிடிக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடக்குதுன்னு இந்த படம் பேசியிருக்கு. அது போக ஒரு கலை டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸையும் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ்ட உண்டாக்குறதையும் இந்த படம் பேசியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, எப்பவும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்க ஒரு பையன் அவங்க அப்பாவோட ஜமாவை ஏமாத்தி வாங்கியிருந்தாங்க. அதை அவன் கலையின் மூலமா மீட்டெடுத்தானா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கதை. விஷுவலி இந்த படம் உண்மையிலேயே டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு உண்மையிலேயே நல்ல மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா ஃப்ரம் தி மேக்கர்ஸ் ஆஃப் கூழாங்கல். கல்யாணம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த ட்ரூப்போட சைடு ஆக்டராகவே இருக்கார். அவருக்கு எப்போவும் திரௌபதி கதாபாத்திரம் தான் கிடைக்கிது. அவர் தான் படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட்டுமே. அவங்க அப்பா தான் அந்த ஜமாவை உருவாக்கி ரொம்ப நாள் லீட் பண்ணிகிட்டே இருந்தார். அவங்க அம்மா அவனை நினச்சி எப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெமினின் நேச்சர். அடுத்து சேட்டன், அவர் தான் அந்த படத்தில் தாண்டவங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவர் தான் கல்யாணமோட அப்பாட்டேருந்து ஜமாவை வாங்கி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. அவரோட ஈகோவும் கோபமும் படம் ஃபுல்லாக எல்லா மக்கள்கிட்டையும் வெளிப்பட்டுட்டே இருந்துச்சு. ஜெகந்தாம்பாள் அந்த கேரக்டரை அபிராமிங்கிறவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் வந்து உண்மையிலே மெச்சூர்டாக இருந்துச்சு. அவங்க வந்து கல்யாணமே விரும்பினாங்க. ஊரில் உள்ள எல்லாரும் அவனை வெறுத்து மட்டம் தட்டினாலும் ஜெகந்தாம்பாள் உண்மையிலேயே கல்யாணமே விரும்பினாங்க. கல்யாணமோட அப்பா இளவரசன் அந்த கேரக்டரை கிருஷ்ணதயான்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் அந்த ஜமாவை அறிமுகப்படுத்தி உருவாக்குனாரு. தெருக்கூத்துனாலே என்னன்னு தெரியாமல் இருந்த ஊருக்கு அவர் தான் அதை அறிமுகப்படுத்தி இது பண்ணார். அவர் தான் தி ஆர்ஜின் அண்ட் சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் தி ஸ்டோரி. அது போக இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருந்துச்சு, நிறைய ஸ்க்ரீன் மூமெண்ட்டமும் இருந்துச்சு. ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த ரிச்சுவல் கல்யாணம் மூலியமாக நடக்குது. அதனால அவருக்கு அர்ஜுனன் கதாபாத்திரம் கிடைக்குது. ஆனால் தாண்டவம் தனக்கு கர்ணன் கதாபாத்திரம் எடுத்துட்டு கல்யாணமுக்கு குந்தி கதாபாத்திரம் கொடுக்குறாரு. ஸ்டேஜிங் ஆரம்பித்ததும் குந்தியாக நடிக்கிற கல்யாணமை பார்த்து மக்களும் கண் கலங்குறாங்க. கர்ணனாக நடிச்சிருக்க தாண்டவமும் கண் கலங்குறாரு. நாடகம் முடிஞ்சதும் பேக் டு ஸ்டேஜில் ஒரு நிகழ்வு நடக்கு. அந்த நிகழ்வில் கலை ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றும்னு ரிவீல் பண்ணாங்க. கிளைமேக்ஸில் கல்யாணம் அர்ஜுனன் கதாபாத்திரம் எடுத்து பண்ணுறாரு. அவரோட நடிப்பில் மற்ற ட்ரூப் மெம்பர்ஸோட மனசையும் வென்றுதாரு. அந்த அர்ஜுனனை நடிக்கிற சீன் உண்மையிலே ஒரு நல்ல கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் பிளேனாலே என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட இந்த படம் ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆகும். நீங்கள் நம்மளே போய் நடித்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். படம் பார்த்து முடித்ததும் இந்த கலை அழியக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, போய் பாருங்கள். தேங்க்யூ.